ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வாரத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போவும் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த செஷனை நமக்காக ஜெபித்து ஆரம்பிப்பதற்கு நம்முடைய ஆலயத்தின் போதகர் எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தை ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பெரியவரும் வல்லவரும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செயலாற்றுகின்றவருமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மையாய் உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே இவைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேஷமாக எங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் நீர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. அவ்விதமாக எங்கள் திருச்சபையின் இருக்கின்ற ஆண்டவரே ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் இந்த லாக்டவுன் காலங்களிலும் தங்களுடைய நேரங்களை இவ்விதமாய் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கு நிறைவாக்கி தந்து வருகிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கேள்விப்படுகின்ற வண்ணமாக இன்னும் சில காலங்களில் இந்த கடினமான சூழல்கள் எங்களிலிருந்து மாறிப்போகும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் தேவரே நீர் இறங்கி விசேஷமாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மறுபடியுமாக இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கு செல்லத்தக்கதான சூழ்நிலைகளை நீர் கட்டளையிட்டு தந்திட வேண்டும் என்றும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் எங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் உமக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறோம். நீர் பிள்ளைகளை நேசிக்கின்றவர். தேவரீர் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று என்கின்ற வண்ணமாக இன்றும் இந்த கல்வி ஆண்டை நாங்கள் துவங்குகின்ற அந்த நிலையிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கல்வி சாலைக்கு சந்தோஷத்தோடு செல்லக்கூடிய நாட்களை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவ்விதமாக ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு உம்முடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்கின்ற சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களோடு உம்முடைய தெய்வீகம் இருந்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் அல்லாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று வெறும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். நம்ம இப்போ அடுத்தது சிங்கிங் செஷனுக்குள்ள போக போறோம். இந்த வாரம் நமக்காக என்ன பாட்டெல்லாம் இருக்கு, அதுக்கு ஆக்ஷன் பண்ண எந்த அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு வாங்க பார்த்து வந்துடலாம். சவாரி அப்சரம் சவாரிக்கு அந்தரத்தில் முடிவு, வில்லியம் சவாரிக்கு தலை போய்விட்டது. கிறிஸ்து இயேசு சவாரியோ கம்பீரமாய் போகுது.
நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை கத்துக்க போறோம். இந்த வாரம் நமக்காக மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு கிறிஸ் அக்கா வந்திருக்காங்க. அக்கா வர்றதுக்கு முன்னாடி உங்க சண்டே ஸ்கூல் நோட் புக், பென் மறக்காம உங்க பைபிள்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓவர் டு கிறிஸ் அக்கா. ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். இந்த வாரம் மெமரி வேர்ஸ் Proverbs chapter 3 verses 5 and 6, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge Him. உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம செய்கிற குட்டி விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யணும். அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கணும். அப்போ அந்த காரியத்தை கடவுள் வாய்ப்பு பண்ணுவார். அவரோட வில் சுய சித்தத்தின்படி செய்யும்போது அவரை முழு மனசோட நம்ம நம்பணும். அதில் நம்ம சந்தேகமே படக்கூடாது. இதுதான் அந்த வசனத்தோட மீனிங். அக்கா இப்போ சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge Him. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge Him. இப்போ தமிழில் சொல்லுங்க. உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அடுத்த வாரம் ஒரு நியூ மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். கிறிஸ் அக்கா சொன்ன வசனத்தை உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லா காலையில நீங்க எந்திரிச்சு உங்க மார்னிங் ப்ரேயரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வசனத்தையும் சொல்லி மனப்பாடம் பண்ணிக்க போறீங்க. சரியா? இப்போ அடுத்தது நமக்காக ஹெலன் அக்கா பவுலோட வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சரி, இந்த வாரமும் நம்ம பவுலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரம் பவுல் யாரெல்லாம் மீட் பண்ணாரு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வாங்க கேட்டு வந்துடலாம். இந்த வாரம் நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லும் போது பவுல தேவன் பலவிதமான ஊழியத்தின் மூலமா பயன்படுத்திட்டு வராருன்னு சொல்லியிருந்தேன். அநேக இடங்கள்ல ஊழியங்கள் பரவுது. அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இதனால யூதர்களுக்கு பவுல் மேல ரொம்ப கோபம். அதனால பவுலை எப்படியாவது கல்லெறிந்து கொல்லணும்னு அவங்க பிளான் பண்ணி பவுலை கல்லெறிகிறாங்க. பவுல் கீழே விழுந்துடுறாரு. அவர் இறந்துட்டாரு, மரித்து போனாருன்னு அவங்க நினைச்சு பவுலை விட்டுட்டு போயிடுறாங்க. சீஷர்கள் எல்லாரும் பவுலை சுத்தி நிற்கும் போது தேவன் பவுலுக்கு பலன் கொடுத்து பவுல் எழும்பி பட்டணத்துக்குள்ளால போறாரு. இப்ப எல்லா இடத்துலயும் ஊழியங்கள்ல உபத்திரவங்கள் அதிகமா பெருக ஆரம்பிக்குது. அப்ப பவுல் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துறாரு. புதுசா ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் உபத்திரவத்தினால சோர்ந்து போயிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அநேக உபத்திரவங்கள் வழியா தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சபைகள்ல மூப்பர்களை ஏற்படுத்துறாரு, ஜெபம் பண்றதுக்காகவும் உபவாசிக்கிறதுக்காகவும். இந்த உபத்திரவங்களை கடந்து போனோம்னா உபவாசமும் ஜெபமும் கண்டிப்பா தேவை. அதனால அவரு சபைகள்ல மூப்பர்களை ஏற்படுத்துறாரு. பவுலும் பர்னபாவும் இப்போ அங்கிருந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு போறாங்க. புறஜாதிகள் மத்தியில அவர் ஊழியத்தை செய்ததுனால யூதர்களுக்கும் பவுலுக்கும் உள்ள நல்ல வாக்குவாதங்கள் ஏற்படுது. அதனால அவர் அங்கிருந்து திரும்ப எருசலேமுக்கு போறாரு. அங்கேயும் மோசேயுடைய நியாய பிரமாணத்தை வச்சு பவுலோட வாக்குவாதம் பண்றாங்க. இதனால சீஷர்கள் பவுலையும் பர்னபாவையும் இன்னும் 2 தீர்க்கதரிசிகள் யூதா சீலா இவங்க 2 பேரையும் பவுலுக்கு பர்னபாவுக்கும் ஹெல்ப்பா இருக்கிறதுக்காக இவங்க 4 பேரையும் திரும்பவும்
அந்தியோகியா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. அங்க கொஞ்சம் சில காலம் அவங்க தங்கி இருந்து ஊழியம் செய்றாங்க. சீலாவும் யூதாவும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களுடைய மனதை திடப்படுத்திட்டு வராங்க. சில நாட்கள் அவங்க தங்கி இருந்ததும் சீலாவும் யூதாவும் திரும்ப அவங்க எருசலேமுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா சீலாவுக்கு பவுலோட இருந்து ஊழியத்தை செய்யறதுக்கு விருப்பம். அதனால அவர் திரும்ப அவர் போகாம பவுலோட தங்கிடுறாரு. பவுலும் பர்னபாவும் சீலாவும் அந்தியோகியா பட்டணத்துல சில காலம் ஊழியத்தை செஞ்சதும் பவுல் சொல்றாரு, இதுவரைக்கும் நம்ம சந்தித்து வந்த பட்டணங்களில் உள்ள ஜனங்களை நம்ம திரும்ப ஒரு தடவை போய் பார்க்கலாம், அவங்க விசுவாசத்துல எப்படி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது பர்னபா சொல்றாரு, நம்ம யோவானையும் கூட கூட்டிட்டு போலான்னு. யோவான் ஆரம்ப காலத்துல இவங்களோட ஊழியத்துல வந்தவர். ஆனா பம்பிலிய நாட்டுல வச்சு அவர் என்ன பண்றாரு, திரும்ப இவங்களை விட்டுட்டு போயிடுறாரு. அதனால பவுல் இல்ல, அவர் நம்மளை விட்டு போனதுனால திரும்ப நம்ம அவரை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. பவுல் பர்னபா மார்க்குவை கூட்டிட்டு சீப்ரு தீவுக்கு போறாரு. இப்ப அங்க ஊழியம் விரிவடையுது. பர்னபா மார்க்குவை கூட்டிட்டு சீப்ரு தீவுக்கு போறாரு. பவுல் தீர்க்கதரிசியான சீலாவை கூட்டிட்டு லீஸ்திராவுக்கு போறாரு. லீஸ்திராவுல பவுல் ஒரு முக்கியமான பர்சனை சந்திக்கிறாரு, தீமோத்தேயு. தீமோத்தேயு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷர். பவுலுடைய ஊழியத்துல ரொம்ப உறுதுணையாய் காணப்பட்ட ஒரு மனுஷர். தீமோத்தேயோட அம்மா ஒரு யூத ஸ்திரீ, அப்பா புறஜாதியான ஒரு கிரேக்கர். தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். அதனால பவுல் தீமோத்தேயு தன்னுடைய ஊழியத்துல கூட வச்சிருக்கணும்னு அவர் விரும்பி தீமோத்தேயு கூட்டிட்டு ஆசியாவுக்கு ஊழியத்திற்காக போறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. ஆனா அங்க போக முடியாம அவங்களுக்கு தடை ஏற்படுது. தடை ஏற்படுறது மட்டுமல்ல, ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துல அவரு மக்கதோனியா தேசத்துல இருந்து ஒருத்தர் மக்கதோனியாவுக்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியா கேட்கிறாரு. அப்ப பவுல் புரிஞ்சுக்கிறாரு, தேவனுடைய சித்தம் மக்கதோனியாவுக்கு போறது அப்படின்னு சொல்லி பவுல், சீலா, தீமோத்தேயு இவங்க 3 பேரும் மக்கதோனியாவுக்கு போய் அங்க இருக்கிற பிலிப்புங்கிற பட்டணத்துல தங்குறாங்க. அங்க ஓய்வு நாள்ல ஆற்றின் அருகே அவங்க ஜெபம் பண்றதுக்காக போகும்போது அநேக ஸ்திரீகள் அந்த இடத்துல கூடி வராங்க. உடனே பவுல் தேவனுடைய வசனத்தை அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு. அதுல லீதியாங்கிற ஒரு பெண் காணப்படுறா. அவள் இரத்தாம்பரம் விற்கிறவள். இரத்தாம்பரம்னா பர்பிள் கிளாத். அது ராஜாக்கள் ஃபேமிலியில இருக்கிறவங்க யூஸ் பண்ற ஒரு கிளாத், விலை உயர்ந்த ஒரு கிளாத். அதை சேல்ஸ் பண்றதுதான் அவளுடைய வேலை. அவளும் அந்த கூட்டத்துல இருந்து பவுல் சொல்றத ரொம்ப மனவாஞ்சியோட கேட்டுட்டு இருக்கிறான். அவளும் அவள் வீட்டுல இருக்கிற அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. பவுல் வழக்கமா ஜெபம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போவார். அவர் போகும்போது குறை சொல்லுகிற ஒரு பெண் பவுலை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். குறை சொல்லுகிற பெண்ணா பிசாசின் மூலமா எதிர்காலத்துல நடக்கிற விஷயங்களை சொல்லுகிறவங்க. அந்த பவுல் அந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணும் போகும் போதெல்லாம் இவள் பின்தொடர்ந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய குமாரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு பவுலை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். பவுல் கோபமா அவளை திரும்பி பார்த்து அவளுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை அதட்டுறாரு. அவளை விட்டு போகும்படியா கட்டளை போடுறாரு. உடனே அந்த பிசாசு அவளை விட்டு போயிடுது. இப்ப அவ சாதாரண ஒரு பொண்ணா காணப்படுறா. அவளுக்குள்ள எந்த ஒரு குறி சொல்கிற பவரும் கிடையாது. இவன் குறி சொல்கிறதுனால இவள் மூலமா அநேக எஜமான்கள் இவள் மூலமா ஆதாயம் பெற்றுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாயிடுச்சு. இவள் மூலமா வந்த ஆதாயம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பவுலு சீலாவும் மேல ரொம்ப கோபமாகி அவங்கள பிடிச்சு அதிகாரிகள் கையில ஒப்பு கொடுக்குறாங்க. அதிகாரிகள் அவங்கள அடிச்சு அவங்கள ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு சிறைச்சாலையில போடும்படியா சிறைச்சாலை அதிகாரிகிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. சிறைச்சாலை அதிகாரி பவுலையும் சீலாவையும் ரொம்ப சேஃபா உட்காவல் அறையில என்ன பண்றாரு, போடுறாரு.
அங்க போடுறது மட்டும் இல்ல, அவங்க கால்களை தொழு மரத்துல கட்டி வைக்கிறாரு. அவங்க ரொம்ப அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ சோர்ந்து போன நிலையில அவங்க கால்களை கட்டி வச்சிருக்காங்க, கால்கள் அசைக்க முடியாது. பவுலும் சீலாவும் அந்த டைம்லயும் எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் ராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. அன்னைக்கு நடுராத்திரியில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அங்க செய்யறாரு. பூமி அதிரும்படியாக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்படுது. உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது. பவுலுக்கும் சீலாவுக்கும் கட்டப்பட்டிருந்த, கால்கள்ல கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் எல்லாம் திறக்கப்படுது. இது நடக்கும்போது அந்த சிறைச்சாலை அதிகாரி தூங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் தூக்கத்துல இருந்து அவர் எழுப்பி பார்க்கும்போது சிறைச்சாலை கதவு திறந்து இருக்கிறத பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும். அதனால அவர் பயந்து என்ன பண்றாரு, தன்னைத்தானே கொலை பண்றதுக்கு போறாரு. உடனே பவுல் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்கதான் பத்திரமா இருக்கிறோம் அப்படின்னு. உடனே அந்த சிறைச்சாலை அதிகாரி உள்ள ஓடி போய் பவுலையும் சீலாவையும் பார்த்து அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் கேள்விப்பட்டு அவரும் அவர் வீட்டாரும் அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுறாங்க. மறுநாளைக்கு அதிகாரிகள் பவுலையும் சீலாவையும் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வராங்க. அவங்கள வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க, எப்படியாவது இந்த பட்டணத்தை விட்டு போயிடுங்க, நீங்க அவங்க இங்க இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க மூலம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த பட்டணத்தை விட்டு போகும்படியா கெஞ்சுறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் அந்த லீதியாளுடைய வீட்டுக்கு, ஆற்றின் அருகே ஒரு பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டால அந்த லீதியாளுடைய வீட்டுல போய் தங்குறாங்க. அங்க இருந்து பெரிய பட்டணத்துக்கு போறாங்க. அங்கேயும் யூதர்களோட இவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுது. உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, பவுலை மட்டும் கடல் வழியாய் அத்தேனா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. தீமோத்தேயும் சீலாவும் அங்கே இருக்காங்க, பவுலை மட்டும் அத்தேனா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. அங்க கொஞ்ச நாள் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்யறாரு. அங்க இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு அவர் போறாரு. கொரிந்து பட்டணத்துல இன்னும் அவர் 2 முக்கியமான ஆட்களை சந்திக்கிறாரு, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அவங்களும் பவுலுடைய ஊழியத்துக்கு ரொம்ப உறுதுணையா காணப்படுறவங்க. அவங்கள அவர் சந்திக்கிறாரு. அவங்க யூதர்கள், அவங்க கூடார தொழில் செய்கிறவர்கள். கூடார தொழில்னா டென்ட் செய்யறவங்க. பவுலும் அதே தொழிலை செய்கிறவர் ஆனபடினால அவர் என்ன பண்றாரு, அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோட வீட்டிலே என்ன பண்றாரு, தங்கி அந்த தொழிலை செஞ்சுட்டே அங்கிருந்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த வாரம் நம்ம பார்த்த கதையில பவுல் அநேக பாடுகள் மத்தியில தான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாரு. ஆனா அந்த பாடுகள் நடுவுல அவர் பலவிதமான ஆட்களை தேவன் புது ஆட்களை கொடுக்கிறாரு. அந்த பாடுகள் அவருக்கு கஷ்டமா இருந்தாலும் முடிவு, எல்லா பாடுகளின் முடிவிலும் அவருக்கு தேவனுடைய நாமம் மட்டும்தான் அங்க மகிமைப்பட்டது. அந்த தீமோத்தேயு அவர் சந்திக்கிறாரு. தீமோத்தேயு பவுலுக்கு ரொம்ப ஊழியத்துல உறுதுணையாய் காணப்பட்டவர். அந்த தீமோத்தேயு தான் பிற்காலத்துல புதிய ஏற்பாட்டுல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு அதிகாரங்களை எழுதினவர். அங்க நீங்க ரீட் பண்ணீங்கன்னா தெரியும் அவர் பவுலோட ஊழியத்துல எவ்வளவு அவரு உதவியா இருந்திருக்கிறாரு. அந்த லீதியாள் என்கிற அந்த பெண் கூட, அந்த ஆற்றின் அருகே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த லீதியாள் கூட அநேக மிஷனரிகளுக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். அது மட்டும் இல்ல, அவளுடைய வீடே அவர் திறந்து மிஷனரிகள் தங்குறதுக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நம்ம தேசத்துல அநேக மிஷனரிகள் காடு, மலை, குளிர், பல விதமான உபத்திரவங்கள் நடுவுல தான் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. நம்ம நேரே போய் அங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யலைனாலும் இந்த தீமோத்தேயு, இந்த லீதியாள் மாதிரி இவங்களுக்கு நம்ம பண்ற இந்த ஹெல்ப் மூலமா தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். ஜெபத்தின் மூலமா நம்ம அவங்கள தாங்கலாம். கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்துல மிஷனரிகளை நம்ம நினைக்கணும். நம்ம பண்ற ஜெபம் தான் அவங்களுக்கு அங்க காணப்படுகிற உபத்திரவத்துல அவங்க தாண்டி செல்றதுக்கு அது உறுதுணையா காணப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு மிஷனரிகளுடைய ஃபேமிலிக்கு, அவங்க மிஷனரிஸ்க்கு, இன்னும் அவங்க ஊழியர் செய்கிற இடங்களுக்கு நிறைய தேவைகள், பண தேவைகள் காணப்படும். நம்மளால முடிஞ்ச உதவிகளை
நம்ம பண்றதுனால கூட தேவனுடைய ஊழியத்தை நம்ம தாங்கலாம். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது பாடுகள் நிறைந்தது. அது நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்லும் போது கண்டிப்பாக நம் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஓகே, தொடர்ந்து வார நாட்கள்ல அடுத்த வாரம் பவுல் ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டில இருந்து அவர் அடுத்து ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு, என்னென்ன பாடுகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்யறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹெலனாக்கா பவுலோட லைஃப்ல நடந்த விஷயங்களை நமக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்கல்ல. ஸோ இன்னும் வரப்போற வாரங்களில் இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்க போறோம். அதனால மிஸ் பண்ணாம நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல பார்த்துட்டே வாங்க. இப்போ அடுத்தது இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாட போற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான பர்த்டே பிரேயர்ஸ். ஹாய் பசங்களா, வர வாரத்தில் பர்த்டேஸ் கொண்டாட போகிற எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சார்பாகவும் கிறிஸ்டோபர் அண்ணா சார்பாகவும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸோ ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளோ பிளெஸடாக இந்த போன வருஷம் ஃபுல்லாக வழி நடத்தியிருப்பாங்க. புது டே, எவ்ரி டே ஏசப்பா கொடுக்கறதுக்கு நம்ம உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் பர்த்டேன்றது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு நியூ இயர் ஆட் ஆகுது இல்லையா? ஸோ பர்த்டேஸ் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களோட விஷஸ். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பட் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நியூஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது பார்க்காதவங்களா கண்டிப்பாக பார்க்கலாம். அதுலேருந்து தான் நமக்கு என்ன தெரிய வரும், என்ன நடக்குதுன்னு தெரிய வரும், எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்னு தெரிய வரும். ஸோ ஏசப்பா நம்மகிட்ட விரும்புறது என்னன்னா நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? ஆப்கானிஸ்தான் அப்படின்ற நாட்டில் லாஸ்ட் வீக் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வெடிச்சிருமா. அந்த பாம்பு வெடிச்சு நிறைய பேர் அந்த ஏர்போர்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு பாம்பு வெடிக்குது, அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. செக்யூரிட்டி பீப்புள் இறந்து போகிறாங்க, சாதாரண மக்கள் இறந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸாக அந்த ஊரில் நிறையா டென்ஷன்ஸு, நிறைய அந்த தீவிரவாதிகள் அவங்களோட பிடியில மக்கள் மாட்டிக்கிட்டு ரொம்ப பயத்தோடு வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம அர்ஜென்ட்டாக ப்ரே பண்ண வேண்டியது ஆப்கானிஸ்தானில் உள்ள பீப்புளுக்காக. நம்ம இந்தியாவில் எவ்வளோ சமாதானமாக இருக்கோம் இல்லையா? எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் இல்லாமல், இந்த பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் அதிகமாக இல்லாமல் நம்ம ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாங்க. அதே போல் அந்த ஆப்கானிஸ்தான்லையும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வர வாரம் ஃபுல்லாக நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம பர்த்டேஸ் கொண்டாடுறவங்களோட சேர்ந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் எழும்பி முட்டி போடுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் அம்மா அப்பா யாரெல்லாம் பர்த்டேஸ் கொண்டாடுறாங்களோ எல்லாருக்காகவும் நாங்கள் வரோம் ஏசப்பா. அதே போல இந்த உலகம் முழுசு இருக்க குழந்தைங்க யாரெல்லாம் பர்த்டேஸ் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்காகவும் வரோம் ஏசப்பா. ஒரு நியூ இயரை எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். வரப்போ ஒரு நியூ இயர் அவங்களுக்கு ஒரு பிளெஸடான ஒரு இயரா, ஆசீர்வாதமான ஒரு இயரா இருக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத படிக்க இருக்கணும். அதே போல அவங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு, டீச்சர்ஸ்க்கு கீழ்படியில நல்ல பிள்ளையா, நீங்க விரும்புகிற பிள்ளையா அவங்க இருக்கணும். அவங்க தேவைங்க எல்லாமே நீங்க அறிஞ்சிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க அவங்களுக்கு அதெல்லாம் வச்சு நிறைவேற்றி கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படியே கூட ஏசப்பா இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இது அந்த ஆப்கானிஸ்தான்ல அந்த காபூல்ன்ற இடத்துல இருக்க ஏர்போர்ட்ல நடந்த பாம்பு பிளாஸ்ட்டை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய பேர் இறந்துட்டாங்க ஆண்டவரே. அதே போல அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்ப கவலையிலையும் கஷ்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. சரியான சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, எந்த நேரத்துல யார் நம்மளை சொல்லுவாங்களோன்ற பயத்தோட இருக்காங்க ஏசப்பா. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நீங்க எங்க எல்லாரையும் சேஃபா ஹாப்பியா வச்சிருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். இப்போ அந்த ஆப்கானிஸ்தான் தேசத்துல இருக்கிற மக்களும் ஆண்டவரே அவங்க எல்லாரும் காக்கப்படணும், அவங்க எல்லாருக்கும் அவங்க தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் உங்ககிட்ட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இனிமேல் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும், எந்த ஷூட்டிங்கும், எந்த பாம்பு பிளாஸ்டும் எதுவுமே அந்த கண்ட்ரியில் நடக்கக்கூடாது ஏசப்பா. ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியா ஆப்கானிஸ்தான் மாற்றி
அந்த மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு மன நிம்மதியை நீங்க தாங்க. அவங்க எல்லாரும் பயமில்லாம வாழ்றதுக்கு நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தை கொடுக்குறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோட எங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் நீங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். நம்ம அடுத்ததா இப்போ இந்த வாரத்துக்கான ஆக்டிவிட்டி செஷனை பார்க்க போறோம். இந்த வாரம் ஆக்டிவிட்டி செஷனை நமக்காக நடத்துவதற்கு நம்ம கிறிஸ்டோபர் அண்ணா. ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஆக்டிவிட்டி டைம். இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் டேவிட் என்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை யார் பண்ணி அனுப்பியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி கூட உங்களுக்கு இன்னைக்கு ஹெலன் அக்கா சொன்ன ஸ்டோரியில இருந்து தான் இருக்கு. ஹெலன் அக்கா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா உங்களுக்காக யார் பத்தி சொல்லிட்டு வராங்க? பவுல் பத்தி சொல்லிட்டு வராங்க இல்லையா. பவுல் எங்க போனாரு, யார் யாரை மீட் பண்ணாருன்னு இன்னைக்கு நிறைய விஷயம் ஹெலன் அக்கா உங்களுக்கு சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி இதை பத்தின கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். உங்ககிட்ட 5 questions இப்போ டிஸ்ப்ளே ஆகும் ஸ்கிரீன்ல. அதோட ஆன்சர்ஸ் தான் நீங்க வந்து இந்த யூடியூப் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி எங்களுக்கு உங்க பேரு கிளாஸோட அனுப்ப போறீங்க. இந்த 5 questions ரொம்ப சிம்பிள்மா. இந்த வாரம் அக்கா சொன்ன கதையில பவுல் வந்து யார் யாரை சந்திச்சாரு, எந்தெந்த இடங்கள்ல சந்திச்சாரு, அதை பத்தினதுதான் இந்த வாரத்தோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சோ உங்களுக்கு கேட்க போற 5 சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை உங்களோட இந்த யூடியூப் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரோட நீங்க என்டர் பண்ணுங்க. சரியா கவனிக்காதவங்க கொஸ்டினை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அந்த வீடியோவை போய் நீங்க பார்த்து ஆன்சர்ஸை கரெக்டா எழுதுங்க. ஓகேவா? அக்கா சொல்றது எல்லாமே ஆக்ட்ஸ் சாப்டர், அதாவது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அந்த சாப்டர்ல தான் சொல்லிட்டு வராங்க. நீங்களும் நல்லா ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆன்சர் கொடுக்க போறீங்க, கரெக்டான ஆன்சர் கொடுக்க போறீங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நம்ம சண்டே ஸ்கூல் செஷனை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த வாரம் க்ளோசிங் செஷன் நம்ம சண்டே ஸ்கூல் சூப்பர்டன் பிரசாத் அண்ணா. ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம அபிகாயிலுக்கும் தாவீதுக்கும் நடக்கிற அந்த உரையாடல் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அபிகாயில் வந்து 2 முக்கியமான பாயிண்ட்டை வந்து தாவீதுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதோட வந்து இன்னைக்கு வந்து அந்த அபிகாயிலும் தாவீதும் நடக்கிற அந்த உரையாடல் முடியுது. இதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கொண்டு வந்த கிஃப்டை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொண்டு வந்த இந்த சின்ன காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா உண்மையாக அபிகாயில் தாவீதுகிட்ட கொடுத்தது வந்து ஒரு ஜென்ரஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி யாராவது கேட்கும்போது அப்பத்தையும் இறைச்சியும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுப்பாங்களாம். அதுதான் வந்து அந்த காலத்து வழக்கம். ஆனால் அபிகாயில் என்ன பண்ணுறாங்கன்னா, 200 அப்பம் எடுத்துக்கிறாங்க, 5 ஆடு வந்து சமைச்சு எடுத்துக்கிறாங்க, தண்ணிக்கு பதிலாக திராட்சை ரசம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் கொடுத்துருந்தாலே வந்து தாவீதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் 100 திராட்சை கொலை, அதுக்கப்புறம் வந்து 200 அத்திப்பழ அடை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்றது, ஒரு லக்ஸூரியஸ் கிஃப்ட்டு அது தாவீதுக்கு கொடுக்கறது. ஆனால் அதை வந்து அப்படியே டவுன் பிளே பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 5-10 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நான் கொடுத்த மாதிரி இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி அபிகாயில் தாவீதுக்கிட்ட சொல்லி இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. சொல்லும் போது தாவீதுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு பழி வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மனுஷனை வந்து நீங்கள் ரத்தம் சிந்தலை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ராஜாவாக போகிறீங்க. ராஜா ஆகும்போது நீங்கள் திருப்பி யோசித்து பார்க்கும்போது, அடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க
அதனால இந்த ரிவெஞ்சை நீங்கள் எடுக்காதீங்க, இல்லை அவருக்கு வந்து பழச்சி போட்டுன்னு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தாவீதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கடைசியில் தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அபிகாயில் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம நிறையா காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து வெளியே எல்லாம் சொல்லிட்டு திரிவாங்க இல்லை. ஏன்னா இவங்க வந்து நிறையா கொடுத்தா கூட நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது காரியம், நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் செய்யறத வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு யோசித்து பார்க்குறோன்னு வைங்களேன், இல்லை இன்னைக்கே கூட நம்ம யோசித்து பார்க்கலாம், சே அந்த சமயத்தில் நம்ம அவரை அப்படி தப்பாக பேசியிருக்க கூடாது, இல்லை பேசாமல் இருந்திருக்கலாமோ, இல்லை இப்படி செஞ்சிட்டோம் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வரும் இல்லையா. இன்னைக்கு அபிகாயில் என்ன சொல்றாங்க தாவீது கிட்ட, நீங்க நாளைக்கு ராஜாவான அப்புறம் சரி இந்த நாபாலை போய் கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை இன்னைக்கு நம்ம இந்த லைஃப்ல நம்ம செய்யற நிறைய காரியங்களுக்கு நம்ம நாளைக்கு வருத்தப்பட வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இல்லை எந்த காரியம் செஞ்சாலும் நாளைக்கு இந்த காரியத்துக்காக நம்ம பெருமைப்படுவோமா இல்லை துக்கப்பட போகிறோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் ரிஃபைண்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலியமா ஆண்டவரே நாங்கள் சந்திக்க நீங்கள் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம், டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் கற்றுக் கொடுக்குற ஆண்டவரே உமது வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை டீச்சர்ஸை தாழ்த்தி உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமது ஊழியத்தை பாரத்தோடு உண்மையோடு செய்ய கிருபை செய்யுங்க. அதிகமாய் ஆண்டவரே உங்களிடத்துல நாங்கள் செலவு பண்ண ஆண்டவரே அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் இன்னும் உங்களிடத்துல நெருங்கி வர நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான காரியங்களை நீங்கள் சந்தித்து ஆண்டவரே அவர்களை இன்னுமாய் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உமது காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூட ஆண்டவரே ஒரு நாளில் உண்மை சந்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த காலத்தை நாங்கள் கழிக்க, இந்த காலத்தில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டவரே நாளைக்கு உண்மை சந்திக்கும் போது ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோடு நாங்கள் இன்னைக்கு செய்ய அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவரே ஒரு அவேர்னஸை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அபிகாயில் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த பாடத்து மூலமா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இன்னுமாய் மேம்பட நீர் கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Mi alma la sola si lo siento.